இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளின் படைப்பாகிய நாம் அனைவரும் ஒளி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் நம் வாழ்வில் நடக்கும் பல நிகழ்வுகள் நம்மை இருளின் பாதைக்கு அழைத்து சென்று விடுகின்றன. அப்படி இருளின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் நமக்கு வழிகாட்ட விழிகளாய் சமூகத்தை வழிநடத்தியோர் பலர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் நம் அன்பர் இயேசு என்பது நாம் அறிந்ததே. அவர் காட்டும் ஒளியின் பாதையில் நாம் முதலில் நடக்க வேண்டும். அதன் பிறகு வழிகாட்டும் விழிகளாக மாறவும் வேண்டும் என்று கூறி நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அழைப்பு விடுக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் பிறரது வாழ்வில் ஒளியாகவும் ஊன்றுகோலாகவும் இருப்பதற்கான ஆற்றல் பெற்றவர்கள். எனவே பிறருக்கு நாம் விழிகளாக மாற முடியும், அவர்களின் பாதைக்கு ஒளி தர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம். ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் பிறரது வாழ்வை செதுக்கும் சிற்பிகள். நாம் நமது கடமையையும் ஆற்றலையும் உணரும் போது இயேசு கண்ட சமத்துவ சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம். கண் பார்வையற்ற ஒருவர் இருந்தார். அவரது பெயர் பாண்டியன். மதுரை மாவட்டம் கருமாத்தூர் பகுதியில் ரீலைஃப் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துவதோடு சாதாரணமாக அனைத்து திறமைகளும் உள்ள மனிதர்களையும் விட மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். கருமாத்தூர் சமூகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் ஒரு விழியாக பாண்டியன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மனிதர்களாகிய நாம் இயற்கையிலேயே பிறரை சார்ந்து வாழ்கின்ற நபர்களாக இருக்கிறோம். தனி மனிதராய் நின்று நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் தனி மனிதராகவே இருந்து கொண்டு எதையாவது மற்றவருக்கு நம்மால் செய்ய முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் பல சமயங்களில் அவ்வாறு இருந்து கொண்டு பலருக்கு விழிகளாய் இருப்பதற்கு நாம் தவறிவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டாலே நம்மால் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். கிறிஸ்தவர்கள் வாழும் கிராமம் ஒன்று இருந்தது. கிராமத்தின் நடுவில் மாதாவின் அழகிய ஆலயம். ஆண்டுதோறும் மாதாவின் தேர் திருவிழா ஆடம்பரமாக கொண்டாடப்படும். ஆலயம் எழுப்பப்பட்ட 100வது ஆண்டு வந்தது. அந்த விழாவை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஊர் மக்கள் முடிவு செய்தார்கள். ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளால் ஒளி வீசியது. மலர்களால் மாதா பீடமும் மாதாவின் தேரும் அழகுற அலங்கரிக்கப்பட்டிருந்தன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஆடம்பர கூட்டு திருப்பலி நடந்தது. திருப்பலி முடிந்தவுடன் பங்குத்தந்தை மாதாவின் தேரை மந்திரித்தார். தேரை தோள்களில் தூக்கிச் செல்வதற்காக 4 இளைஞர்கள் முன்வந்தார்கள். அவர்கள் 4வரும் குடிபோதையில் இருந்தபடியால் ஊர் பெரியவர்கள் தேரை தூக்க விடவில்லை. இதனால் வீண் வாக்குவாதமும் சண்டையும் அவர்களிடையே ஏற்பட்டது. 4 இளைஞர்களையும் பங்குத்தந்தை தனியாக அழைத்துச் சென்று, நீங்கள் குடிப்பழக்கத்தை விட்டுவிடவில்லை என்றால் இன்னும் 3 மாதத்தில் உங்களில் ஒருவர் இறப்பது உறுதி என்றார். அதை கேட்டவுடன் இளைஞர்களுக்கு இறப்பை பற்றிய பயம் ஏற்பட்டது. குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டனர். நல்ல செயல்களை செய்ய தொடங்கினர். 3 மாதங்கள் சென்றவுடன் பங்குத்தந்தையை சந்தித்தார்கள். நீங்கள் குடிப்பழக்கத்தை தவிர்த்தபடியால் உங்களுள் யாருக்கும் சாவு இல்லை. தொடர்ந்து நல்லவர்களாக வாழ்ந்தால் இந்த ஆண்டு மாதா தேரை நீங்கள் தூக்கி சிறப்பிக்கலாம் என்றார். மாதா தேர் திருவிழா வந்தது. திருவிழாவுக்கு பெரிய கூட்டம். குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்ட 4 இளைஞர்களும் மாதா தேரை தூக்கிச் சென்றார்கள். இதை பார்த்த மற்ற இளைஞர்கள் நாங்களும் தேரை தூக்க வேண்டும் என்று விரும்பினர். பங்குத்தந்தையும் கிராமத்து பெரியவர்களும் கூடி மாதா தேரை தூக்க விரும்புகிறவர்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். அன்றிலிருந்து அந்த கிராமம் குடிப்பழக்கம் இல்லாத கிராமமாக மாறியது. அந்த கிராமத்திற்கு பங்குத்தந்தை விழியாக செயல்பட்டதால் மக்கள் மனமாற்றம் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தனர்.
நாமும் மற்றவர்களின் வாழ்வில் விழிகளாக மாறுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும்
தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 9 முதல் 13 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 132, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 53 முதல் 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் தோறும் உடல் நலம் குன்றியோரை சந்தை வெளிகளில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரின் நன்மைத்தனங்களை நினைத்து நன்றி சொல்லவும் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவர்
ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 9. புனித மிக்வெல் கோடேரோ. ஈக்வெடார் நாட்டிலுள்ள குவன்கா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1854ஆம் ஆண்டு பிறந்தார் மிக்வெல் கோடேரோ. பிறந்தது முதல் 5 வயது வரை நிற்க முடியாமல் ஊனமாக இருந்த இவர் தன் பெற்றோரின் இறை வேண்டுதலால் மெல்ல மெல்ல கால் தாங்கியபடி நடக்கத் தொடங்கினார். தன் வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் கிபி 1868ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் நாள் கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்கள் சபையில் சேர்ந்து அருட்குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஆசிரியராக தன் பணியினை தொடங்கிய மிக்வெல் பாடம் நடத்தும் முறை, விளையாட்டு போன்றவற்றில் சிறந்து விளங்கி மாணவர்களுக்கு நல்வழி காட்டினார். ஆண்டவருக்காக எப்போதும் மகிழ்ச்சியுடன் பணி செய்யுங்கள் என்று தன் சக துறவிகளிடம் கூறிய இவர் அனைவரிடமும் அன்போடு பழகினார். இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு கிறிஸ்தவ ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட எதிரிகளிடமிருந்து நற்கருணையினை பாதுகாத்த அருட்குரு மிக்வேல் துன்புற்ற மக்களுக்கு ஆறுதல் அளித்தார். கிபி 1896ஆம் ஆண்டு முதல் 1905ஆம் ஆண்டு வரை நவ துறவிகளுக்கு பயிற்சியாளராக இருந்த இவர் ஜப்பான் சென்று தன் சபையின் எழுத்து கருவூலங்களை பிரெஞ்சு மொழியிலிருந்து ஸ்பானிய மொழிக்கு மொழிபெயர்த்தார். 32 ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்து மாணவர்களுக்கு நல்ல நண்பனாக இருந்த அருட்சகோதரர் மிக்வெல் கோடேரோ உடல் நலிவுற்று கிபி
1910 பிப்ரவரி 9 விண்ணகம் சென்றார். தன் எழுச்சியூட்டும் எழுத்துக்களாலும் வலிமை மிகுந்த மறைவுரையினாலும் ஆண்டவரை அறிவித்து கல்வி பணியினை செய்து வாழ்ந்த அருட்குரு மிக்வெல் கோடேரோவினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1984 அக்டோபர் 21 புனிதராக உயர்த்தினார். புனித மிக்வெல் கோடேரோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆசிரிய பெருமக்கள் தங்களது பொறுப்புணர்ந்து கல்வி பணி ஆற்றுவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களிடத்தில் கோபப்படாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பராமரிப்பு எவ்வளவு அற்புதமாய் நமது வாழ்க்கையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். அற்புதமான காரியங்களின் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் குடும்பத்திற்காக, உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அநேக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை நீர் அற்புதமாக வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த குடும்பம் உமக்கு மகிமை சேர்க்கின்ற விதத்திலே, உமக்கு சான்று பகிர்கின்ற விதத்திலே, உமக்கு சாட்சியாய் வாழ்கின்ற விதத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்தருளும். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசிரால், அருளால், ஆற்றலால், வல்லமையால் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இன்னும் பறந்து விருந்து பல நாடுகள் எங்கும் இன்னும் சிறப்பாய் வளர்ந்திட கிருபை செய்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.